எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் அப்படி. இப்போ வந்து எலக்ட்ரிக் டைபோல் தனியாக பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் தனியாக பார்த்தோம். ரெண்டையும் சேர்த்து சொல்கிற டீட்டெயில் தான் இது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில் தான், அதனால் கவனமாக கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் at its point on the axial line. இந்த இடத்துல என்னென்னா ஆக்சியல் லைனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்சியல் லைன் என்னென்னா இஸ் த லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ த பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவையும் நெகட்டிவ் சார்ஜ்லேயும் பாஸ் பண்ணுற அந்த லைன் என்னன்னு சொல்கிறோம்னா ஆக்சியல் லைன்னு சொல்கிறோம். இப்போ கீழே டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் இங்கே இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. ரெண்டையும் வந்து பாஸ் பண்ணுற லைன் பேர் என்னென்னா ஆக்சியல் லைன்னு சொல்லணும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டையும் வந்து சேர்த்து பாஸ் பண்ணுற அந்த லைன் பேர் என்னென்னா ஆக்சியல் லைன்னு சொல்கிறாங்க. கன்சிடர் an electric dipole placed on x-axis as shown in figure 1.15. A point C is located. Point C ஒன்று எடுக்கிறோம் நம்ம. Located at a distance of r என்ற டிஸ்டன்ஸில் from the midpoint O. ஓலேருந்து ஆரம்பிச்சு டயக்ராம் பார்ப்போம், அப்போ புரியும். ஆஃப் த டைபோல் ஆன் த ஆக்சியல் லைன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சி பாயிண்ட் சி இருக்கா இங்கே. இந்த பாயிண்ட் சி வந்து ஓன்ற ஆர்ஜின்லேருந்து ஆரம்பிக்குது. எப்படின்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், சிக்கும் ஓக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா ஆர். ஸோ ஓலேருந்து ஆரம்பித்து வர்ற சி வரையும் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆர்ன்னு சொல்கிறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபார்முலா அந்த ஃபார்மெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு இது தேவை. இந்த ஆரை மைனஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும், நம்ம அதை பார்க்கும்போது புரியும். அடுத்த பேராகிராஃப். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் கியூ இஸ், அதாவது ப்ளஸ் கியூனால் ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னது, E வெக்டார் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ என்னதுன்னா 1/4πε0. அது போட்டுட்டு Q பை, இந்த இடத்துல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா, கீழே வந்து r² வரும். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அலாங் பிசின்றதுனால பிசி வரையும் வர்றதுனால, இப்போ வந்து மேலே டயக்ராம் பாருங்கள், இங்கே வந்து இப்போ வந்து பிசி, இந்த இடத்துல பி இருக்குது, இங்கே சி, இதை நோக்கி தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பிசி வேணுன்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்லேருந்து, ஆர்ன்றது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்ற வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா பிசிக்கான டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஆர்லேருந்து நம்ம ஏவை மட்டும் மைனஸ் பண்ணும்போது, இந்த ரீஜியனை மட்டும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணும்போது ஆர் கிடச்சிடுது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆர்ன்றது என்னென்னா ஓலேருந்து சி வரையும் இருக்கிற டிஸ்டன்ஸு. அப்போ நம்மளுக்கு தேவை வந்து பிசி வந்து தேவை. அலாங் பிசி தானே நம்ம பார்க்குறோம். அப்போ பிசின்றது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஆர் வந்து நம்மளுக்கு இங்கே வரையும் வந்து இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஏவை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து பிசி அலாங் பிசிக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ஏ மட்டும் பண்ணணும். கீழே பார்க்கலாம். இந்த இடத்துல அதனால தான் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் வந்து இப்படி இருக்குது, ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஃபார்முலாலேயே ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கணும். சின்ஸ் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பி வெக்டார் இஸ் ஃப்ரம் மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூக்கு இருக்குது. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டார் பி வெக்டார்னு சொல்லுவோம் நம்ம. எலக்ட்ரிக் டைபோல் ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் டைபோல் பார்த்ததுனால உங்களுக்கு நான் அப்படியே ரஃப்பாக சொல்கிறேன். இஸ் டைரக்டட் அலாங் பிசியை நோக்கி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஈக்குவேஷன். த அபோவ் ஈக்குவேஷன் இஸ் ரீரிட்டன் அஸ், என்னவா நம்ம வந்து ரீரிட்டன் பண்ணிக்கிறோம்னா நம்மளுக்கு டைபோல் வெக்டார் அதை நோக்கி இருக்கிறதுனால இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா, அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம பி யூனிட் வெக்டாரை ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த டைபோல் அங்கே இருக்குன்றதுக்காக நம்ம பி யூனிட் வெக்டாரை நம்ம இந்த இதுதான் வந்து பி யூனிட் வெக்டார், இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த போட்டிருக்காங்க நம்மளுக்கு என்னது, வேர் பி யூனிட் வெக்டார், அதாவது பி கேப் மாதிரி போடுறது என்னது, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டோட யூனிட் வெக்டார்ன்ற சொல்லிடுறாங்க.
ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூக்கு நோக்கி இருக்குது. இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும் நம்மளுக்கு. அந்த டயக்ராம் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், மைனஸ் க்யூலேருந்து ப்ளஸ் க்யூவை நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பி வெக்டார் எப்படி இருக்குன்னா மைனஸ் க்யூலேருந்து ப்ளஸ் க்யூவை நோக்கி இருக்கிறதுனால நம்ம அப்படி போட்டுக்கிறோம். ஓகே, இதை சொல்லிட்டாங்க அந்த சென்டென்ஸில். அடுத்து வந்து இ வெக்டார் மைனஸ், இப்போ வந்து மைனஸ் க்யூக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து கேவோட வேல்யூ போடுறோம். மைனஸ் ஏன் போடுறோம்னா மைனஸ் க்யூன்றதுனால இங்கே மைனஸ் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து க்யூ பை ஆர் ப்ளஸ் ஏ. ஏன் இங்கே ஆர் ப்ளஸ் ஏ வந்துச்சு பார்ப்போமா? இப்போ டயக்ராமில் நம்ம பார்த்தப்ப நம்மளுக்கு வந்து ப்ளஸ் க்யூக்கானது பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சுன்னா ஆர் மைனஸ் ஏவாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஆர் இருக்குது. ஓகே, சி வரையும் உள்ள டிஸ்டன்ஸு ஆரிஜின்லேருந்து சி வரையும் இருக்கா. ஆரிஜின்னா அந்த ஓவை சொல்கிறேன். அதுலேருந்து நம்மளுக்கு சி வரையும், மிட் பாயிண்ட்லேருந்து சி வரையும் இருக்கா. நம்மளுக்கு இப்போ மைனஸ் க்யூக்கு தேவைன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்ட் ஓலேருந்து சி வரையும் இருக்கிற லைன் ப்ளஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸும் தேவைப்படுது. எதுக்குன்னா மைனஸ் க்யூக்காக. நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஓலேருந்து சி வரையும் ஆறு இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா? ஓலேருந்து சி வரையும் ஆறு இருக்குது. இப்போ மைனஸ் க்யூக்கானது தான் பார்க்குறோம். இப்போ ஓலேருந்து சி வரையும் ஆறுனா நம்மளுக்கு மைனஸ் க்யூ கிட்டக்கு இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏவையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் மைனஸ் க்யூவை நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ ஏவும் சேர்ந்துக்கும் ஆரோட. அப்போ தானே நம்மளுக்கு மொத்தமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். அப்போ நம்ம எப்படின்னா ஏவை ப்ளஸ் ஏவை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த ஏவையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ப்ளஸ் ஆரோட. இந்த ஓ வந்து என்னென்னா மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து சி வரை இருக்கிறது ஆறுன்னு சொல்லியாச்சு. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மைனஸ் க்யூக்காக இந்த ஏவையும் சேர்த்துக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இதையும் சேர்த்துக்கிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஏன்னு வருது. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர் ப்ளஸ் ஏ அப்படின்னு வருது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா? ஆர் மைனஸ் ஏ எதுக்கு வந்துச்சு, ஆர் ப்ளஸ் ஏ எதுக்கு வந்துச்சு. மைனஸ்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயக்ராம் வச்சு பார்த்தோம். அது வந்து ப்ளஸ்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவு கிளியர் ஆகிருக்கும். அடுத்து வந்து சின்ஸ் ப்ளஸ் க்யூ இஸ் ப்ளஸ் க்யூ வந்து பாயிண்ட் சி பக்கத்துலேயே இருக்குது. தேன் மைனஸ் க்யூவை விட ப்ளஸ் க்யூ தான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதனால் ப்ளஸ் க்யூவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்கர் தேன் மைனஸ் க்யூவை விட, அதாவது மைனஸ் ஈயை விட. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஏன்னு சொல்கிறோம். இப்போ ப்ளஸ்ஸோடது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த, அதனால தான் எப்படின்னா நம்மளுக்கு இ வெக்டார் ப்ளஸ்ஸோட லென்த் வந்து இ வெக்டார் மைனஸை விட எப்படி இருக்குது, லென்த்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டயக்ராம் பார்க்கலாம். இ வெக்டார் ப்ளஸ் வந்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு லார்ஜராக இருக்குது, நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள், லென்த்தியாக இருக்கா. அதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ வந்து சிக்கு பக்கத்தில் இருக்கிற சார்ஜ் என்னது, ப்ளஸ் க்யூ நாட் மைனஸ் க்யூ. அதனால் நம்மளுக்கு எப்படி ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லென்த்தாக அமையுது. எதனாலனா ப்ளஸ் க்யூ தான் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது நம்மளுக்கு சிக்கு பக்கத்தில் இருக்கிறது எதுனா ப்ளஸ் க்யூ தான். அப்போ இ வெக்டார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் ப்ளஸ் வந்து சார்ஜ், அதாவது ப்ளஸ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து லென்த்தாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து லென்த்தாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்மளுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி இஸ் கால்குலேட்டட் using the superposition principle of the electric field. The total electric field at point C கண்டுபிடிக்கிறோம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆல்ரெடி நம்ம சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டுபிடிக்கிறோம் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை. இந்த இடத்துல
இ டோட்டல்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டல். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டையும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள ப்ளஸ் மைனஸ்க்கான எக்ஸ்பிரஷன் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். ஓகே, இது தனியாக இது தனியான்னு எடுத்துக்கிறோம். எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸோட வேல்யூ என்னன்னோ அது போடணும். மைனஸ் ஏன் வருதுன்னா மைனஸ் சார்ஜுக்கு எடுத்துருந்தோம், அதனால் மைனஸ் விட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டையும் வச்சு நம்மளுக்கு டோட்டலை கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் எப்படி இருக்குன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது Q/4πε0 காமனாக இருக்குது, அது அப்படியே வெளியில் எடுத்துடுறோம். ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி இருக்குது, Q/4πε0 எப்படி இருக்குன்னா காமனாக இருக்குது. இங்கே பாருங்கள், Q/4πε இருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துல Q/4πε0 இருக்கா. இது ரெண்டையும் வந்து காமனாக எடுத்துகிட்டு மித்த எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது அப்படியே தான் போட்டுக்கிறோம். அந்த 1/r-a² மைனஸ் 1/r+a அப்படியே போட்டுட்டு நம்ம p யூனிட் வெக்டாரை சைடில் போட்டுக்கிறோம். அதுவுமே நம்மளுக்கு எப்படின்னா காமனாக தான் இருந்துச்சு, அதனால் அது சைடில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள இந்த க்யூ இருக்குல்ல, அது தனியாக எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. இன்னொன்று விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல என்னென்னா நம்மளுக்கு நல்லா தெரியுது r-a r+a இது ஏதோ மாதிரி ரிசம்பிள் பண்ணுது. என்ன ஃபார்முலா, நம்மளோட ஃபார்முலா a² - b² = a+b a - bன்றது தெரியும் இல்லையா. இதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் இருக்குது, நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம் என்னென்னா r-a r+a. ஓகே, r-a r+a இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற a² - b² ஃபார்மேட்டுக்கு இதை மாற்றுறோம். நம்மளுக்கு எப்படின்னா r² - a² வருது. புரியுதா? r-aவை r+aன்னு r-a r+aன்றது என்னது, a² - b² ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். r² - a² வருது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. a+a இந்த கீழே இருக்கிற ஃபார்மேட்டை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் இந்த ஃபார்முலா படி, என்னது a² - b² ஃபார்முலா படி. ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். எல்சிஎம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்பர் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ r+a² வந்து இங்கே வந்துடும், 1ஓட மல்டிப்ளை ஆகும். r-a² வந்து இந்த இடத்துல வந்துடும். அப்போ நம்மளுக்கு எப்படி ஃபார்மேட் வரும்னா இது வந்து r+a² ஃபார்முலா. இப்போ வந்து அது ஒன்றும் இல்லை, a+b² ஃபார்முலாவில் ஆரையும் ஏவையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து வந்து மைனஸ் போட்டுட்டு மைனஸ் வந்து இங்கே இருக்கிற மைனஸு நம்மளுக்கு நடுவில் இருக்குல்ல இந்த மைனஸு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே இருக்கிற r-aவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதோட ஃபார்முலா எப்படின்னா -2ra மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருந்ததுனால நம்மளுக்கு உள்ளே வந்து மைனஸ் போய் மல்டிப்ளை ஆகுது. நம்மளுக்கு உள்ளே போய் மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கு எப்படி வரும்னா நம்மளுக்கு r - r² - a² + 2raன்னு வரும். கரெக்டானே? இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், -r அதாவது இருக்குது +2ra + 2ra இருக்குது. இதெல்லாம் கேன்சல் ஆக போக நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, +2ra +r² - r² கேன்சல் ஆச்சு, +a² - a² கேன்சல் ஆச்சு. அது போக நம்மளுக்கு இருக்கிறது 2ra இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4ra வருது. இப்போ புரியுதா இந்த இடத்துல இருக்கிற 4ra என்னென்னு? இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கீழேயும் சால்வ் பண்ணியாச்சு, மேலேயும் சால்வ் பண்ணியாச்சு. Note that the total electric field is along plus அதாவது E vector plus along E vector plus since plus Q is closer to C than minus Q. The direction of V total is shown in figure. So நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ளஸ் E வெக்டார் இருந்துச்சு இல்லையா, அதே இடத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்கா டோட்டல் வெக்டாரும் இருக்குது.
எதனாலனா ப்ளஸ் ஈனா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ராங்காக இருக்கும். மைனஸ் இ வெக்டாரை விட நம்மளுக்கு ப்ளஸ் இ வெக்டார் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ரொம்ப குழப்பிக்க வேணாம். நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ளஸ் இ வெக்டாரை நோக்கி தான் இருக்கும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் இ வெக்டார் என்னது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அது பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து சி பாயிண்ட்டும் இருக்குது. அதை நோக்கி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் எல்லாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, இஃப் த பாயிண்ட் சி இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல். டைபோலை விட சி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. டைபோல் கிட்டக்க இல்லாது. நம்ம டைபோல்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல உள்ள டயக்ராம் தான் நம்ம டைபோல் பார்த்தோம். இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் டைபோல் டயக்ராம். இந்த டைபோல் டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு சி எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது ஆர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் நம்மளுக்கு ஏவை விட. அதனால் நம்மளுக்கு ஆர் வந்து என்னென்னா பெருசு. அப்போ ஏ வந்து ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி, டூ ஸ்மால் அப்படின்றதுனால நம்ம மதிப்பு இல்லாமல் எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ அது ஆர் பவர் 4. ஈக்குவேஷன் 1.16 என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ஆர் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? இந்த இடத்துல நம்மளுக்கு இதுதான் வந்து என்னது 1.16. அதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே இருக்கிற, அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த இடத்துல இருக்கிறதுல ஏவை கேன்சல் பண்ணிட்டு ஆர் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்கிற மொத்தத்தை அடிச்சுட்டு என்ன போட போகிறோம், ஆர் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆர் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கீழே வந்து பார்ப்போம். என்னது 1/4πε0 அப்படியே தான் இருக்குது. 4a³ இந்த இடத்துல வந்து என்னடா திடீர்னு ஆர் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ண சொன்னால் r³ தான் இருக்குன்றது டவுட் வரும். என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆர் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ணோமா, மேலே பாருங்கள், ஆர் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை கேன்சல் பண்ணிடுங்க. என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா வேறு கலரில் எடுத்துக்குவோம். ஆர் பவர் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆர் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், r³ வரும். புரியுதா? ஆர் பவர் 4ல் ஒரு ஆர் போச்சுன்னா என்னது, r³. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இ டோட்டல் எப்படி அமையுதுன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம் நம்மளுக்கு ஆர் பவர் 3 எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ மித்ததெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆரையும் கேன்சல் ஆகி r³ மட்டும் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா 2a³ இந்த இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் போன வீடியோவில், எலக்ட்ரிக் டைபோலில் பார்த்தோம் இல்லையா? 2a³ p யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு p வெக்டார், அதாவது டைபோல் வெக்டாரை தான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதோட ஃபார்மேட் வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்ப்ரெஷனை தூக்கிட்டு வந்து நம்ம இதில் போட போகிறோம். இங்கே வந்து 4a³ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 2a³ தான் நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒரு 2 வந்து அப்படியே தான் இருக்கும். அதுதான் இந்த 2. ரிமைனிங் 2a³ p யூனிட் வெக்டார் மொத்தமாக என்னவாயிடுது, நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ஹோல். ஸோ இந்த இடத்துல வந்து 4a³ இருக்குது, p யூனிட் வெக்டார் இருக்குது. இங்கே இருக்கிற 4 மட்டும் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு 2 × 2ன்னு தானே அர்த்தம். ஒரு இந்த இடத்துல இருக்கிற 2வை விட்டுருங்க. இந்த 2a³ இந்த இடத்துல இப்போ இந்த 2வை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், 2a³ p யூனிட் வெக்டார் வரும். ரிமைனிங் 2வை எடுத்துடுறேன், அதுதான் இங்கே இருக்குது. 4 வந்து எப்படி பிரிச்சுக்கிறோம், 2 × 2வாக பிரிச்சுக்கிறோம். இப்போ 2 × 2வாக பிரிக்கும் போது நம்மளுக்கு அந்த 2a³ p யூனிட் வெக்டார் வந்து என்ன ஆயிடுதுன்னா p வெக்டாராக மாறிடுது. ரிமைனிங் இருக்கிற 2 அப்படியே இருக்குது. புரியுதா?
ஸோ 4 வந்து 2 இன்ட்டு 2 பிரித்தோம்னா ஒரு 2 நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த 2 ஏக்யூவை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். பி வெக்டாரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மேட் வந்து ஓடிடும். ஸோ இந்த இடத்துல வந்து இது போயிடுது. போனதுக்கப்புறம் ரிமைனிங் 2 மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து போட்டுரும். அவ்வளோதான், ஈஸி. ஓகேவா? 1/4 பை எப்சிலான்னா 2 பி வெக்டார் பை ஆர் கியூப்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து ரிமைனிங் வேறு என்ன இருக்குன்னா டோட்டலாக வந்து நம்ம இந்த எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து கிடைச்சது இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ இது வந்து கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக தான் இருந்திருக்கும். நம்மளுக்கு வந்து எப்படின்னா ரிட்டன் வந்து போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், ஆர் ப்ளஸ் ஏ எப்படி வந்துச்சு, ஆர் மைனஸ் ஏ எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான் விஷயம். If the point C is chosen on the left side of the dipole, பாயிண்ட் C வந்து நம்ம என்னென்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த டைபோல் வந்து வச்சுருக்கோம். the total electric field is still in the direction of P வெக்டாரை நோக்கி தான் இருக்குது. we infer this result by examining the electric field lines of the dipole shown in 1.14 bல இருக்கிற டயக்ராம் வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கலான்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு சொல்லி முடிக்கிறாங்க எப்படி வந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்ற. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா சைடில் வந்துச்சு இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வருது. அதே மாதிரி என்னதுன்னா இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இ ப்ளஸ் தெரியுதா, இ ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள், இ ப்ளஸ் வந்து இதே டைரெக்ஷனில் தான் இருக்குது, இ டோட்டலும் இதே டைரெக்ஷனில் தான் இருக்குது. எதனால், ஏன்னா இ ப்ளஸ் வந்து என்னென்னு சொன்னேன், ஸ்ட்ராங்கராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதுவும் இதே டைரெக்ஷனில் வந்ததுனால டோட்டலும் வந்து இப்படி வந்துடுது. ப்ளஸ் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதை நோக்கி தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது. இன்னொரு விஷயம் கடைசி பாயிண்டில் என்ன சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து பி வெக்டார் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த டயக்ராமில் பி வெக்டார் எங்கே இருந்துச்சு, இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு. இந்த பாருங்க இருக்கா, இதுதான் சொல்கிறாங்க. அப்போ பி வெக்டாரும் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது பாருங்க, அதை தான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சூசன் அந்த சி வந்து நம்ம எப்படி எடுத்தோம்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த டைபோல் எடுத்தோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்னென்னா டைரக்ஷன் ஆஃப் பி வெக்டார்லேயே இருக்குன்றதை சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணோம். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் டைபோலையும் கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்படி கிடைக்கிது. ஸோ இதை நம்ம வச்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த டீட்டெயிலு. நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு இது புரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இது ஈஸியாகிடும். தேங்க்யூ.